கோலம் போடும்போது ஆளா போய் என்ன எங்களுக்கு வில்லு மடையில வச்சிருங்க அப்படிங்கிறது. அதானே கேட்க கூட்டத்தில் நிக்க முடியல என்ன சண்டன்னு லேசா வந்துட்டா போதும் அண்ணாவிய பாத்துக்கோங்க அவள் உள்ளூர் தானே பின்னால ஓட வேண்டியது. ஆமா எங்களுக்கு பேசின தொகை எங்களுக்கு கொடுத்துருங்க அவளை பாத்துக்கிடுங்க அப்படின்னு. பந்திக்கு முந்து படைக்கு பிந்தினா எப்படி இந்த வலதுகை இருக்க சாப்பிடக்கு முன்ன வரும். சாப்பிடக்கு வலதுகை எவ்வளவு தூரத்துக்கு முன்ன வந்து சாப்பிடுதோ அதுக்குதான் பந்திக்கு முந்துன்னா. படைக்கு பிந்து அப்படின்னு சொன்னோம்னா இந்த வலதுகை எவ்வளவு தூரத்துக்கு பின்ன போதோ அந்த அளவுக்கு எதிரிக்கு அடி வாங்கி சுள்ளுன்னு விடும். நம்ம படையில முன்னாடி போய் நின்று கையை பின்னாடி வாங்கின பின்னாடி எவ்வளவு போதோ அந்த அரை வாங்கி முன்னணிக்கு போய் அவனோட சேர்ந்து சாஞ்சிட வேண்டாம். தம்பி தாங்கி பிடிச்சிக்கிடும். ஆமா தம்பி என்ன தம்பி யாரு அப்படி கேட்கணும். தம்பி யாரு தங்க கம்பி. நம்ம கோயில் கூட விட்டு கொடைக்கு நம்ம கூட வந்திருக்காம பெரிய கட்டியா இருந்தானே. ஆமா நாளைக்கு செலவு நிறைய இருக்குல்லப்பா 6 பேருக்கும் போட்ட முடியாது நாளைக்கு 6 பேருக்குல அப்படி இருப்பதனால சரி அப்ப நம்ம இடத்துல படை இல்லை அப்படின்னு சொன்னதும் உடனே பார்த்தான் வல்லரக்கன். அவனோ சண்டைக்கு தான் பயந்து தனிவலிய வாரானே மனைவியிடம் ஓடி வந்து மாவாவி வல்லரக்கன் என் மனைவி பவளக்கண்ணி என் மனைவி பவளக்கண்ணி மயந்திலையே கேளு அம்மா